சார் இதை சொல்லி தான் சார் ஆகணும். இப்போ நீங்கள் விழுப்புரத்தில் ஒரு பாலகிருஷ்ணன் சொன்னார், அறிவிக்கப்படாத மினி எமர்ஜென்சி நடக்கிறது. நாங்கள் வந்து மதவாயத்தை எதிர்ப்பதற்கு திமுக சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம். சரி, உங்களுக்கு ஒரு காரணம், ஏன் பிஜேபி கூட்டணிக்கு போகல, இல்லை எதிர் கூட்டணிக்கு போகல, ஏன் இந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னா, இல்லை மதவாதம் வந்து சிக்கலானது, நாங்கள் அதுக்காக திமுகவோடு இருக்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வீட்டுமனை பட்டா கேட்டால் எங்கள் மேலே கேஸ் போடுறீங்க, எங்கள் பேரணிக்கு நீங்கள் அனுமதி தர மறுக்கிறீங்க, நாங்கள் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறோம், நாங்கள் என்ன அரசுக்கு எதிராக பேசிட்டு போகிறோம். அப்படிங்கும்போது இங்கே வந்து அறிவிக்கப்படாத ஒரு மினி எமர்ஜென்சி நடக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சாம்சங் போராட்டத்தில் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சாம்சங் அந்த தொழிலாளர்கள் என்ன பிரச்சனைக்காக போராடினார்களோ அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா? சங்கம் ரீஸ்ட் ஆகிடுச்சா? இல்லை அவங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சா? அவர்கள் மீது இன்றைக்கு வந்து நிர்வாகம் அப்பப்போ ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்குது. அது ஏதாவது பத்திரிகை வெளியில் வருதா? அப்போ என்ன சொன்னாங்க, போராட்டம் நடக்கிற போது கார்பரேட்டர்களோடு திமுக அரசு நிற்கிறதுன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு கூட தானே இருக்கிறாங்க.